இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் சுண்டக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பேச்சுலராக இருந்த டைமில் ஒரு அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட நேட்டிவ் கன்னியாகுமரி. அவங்க சுண்டக்காய் குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஸோ அப்போலேருந்து நானும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் சுண்டக்காவை ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம். சுண்டக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுறக்கூடாது, கொஞ்சம் இடித்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இது குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் சுண்டைக்காவை. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கசப்பு அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு சில வெஜிடபிள் சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு தொண்டையில் ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து லைட்டாக உடையிற அளவுக்கு, ரொம்ப வந்து நசிக்கிறக்கூடாது, லைட்டாக அது உடஞ்சா மட்டும் போதும், ரெண்டாக உடையும் அந்த அளவுக்கு போதும். அந்தளவுக்கு இடிச்சிட்டு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே உடச்சி தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக காரக்குழம்பு எப்பவுமே நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் வந்து நல்லா காயணும். காயறதுக்கு முன்னாடி நம்ம கடுகுலாம் போட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. சூடாகி வந்ததுமே கடுகு உளுந்து, துவரம்பருப்பு, எப்போவுமே நான் காரக்குழம்புல துவரம்பருப்பு போடுவேன், 2 காஞ்ச மிளகா, ஒரு கட்டி பூண்டு இந்த மாதிரி நசுக்கி இதில் ஆட் பண்ணுறேன் தோலோட. இந்த குழம்புக்கு இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு, உரிச்ச பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இங்கே ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி டைம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து பூண்டை கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இதையுமே வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகி வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது வதங்குற நேரத்தில் நான் வந்து புளியை கொஞ்சம் ஊற போட்டுக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது நான் வந்து 3 பேருக்கு செய்ய போகிறேன். ஸோ நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் வந்து தக்காளி புளி தண்ணியிலே கரைச்சிருவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இங்கே வந்து நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால தக்காளி நான் இதில் போட்டு நல்லா வதக்குனேன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து தக்காளியை 2 தக்காளி வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகணும். ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு வதக்கி விட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சரில் கிடைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. ஆக்சுவலாக சுண்டக்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கசப்பே தெரியாது. ஒரு சிலர் கசப்பாக இருக்குன்றதுனால செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கசப்பு இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அலசி வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டதுமே கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வதக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் எப்போவுமே வைக்கக்கூடாது. மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வேணும், அது நல்லா கொதிஞ்சு எண்ணெய் வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் கொதிக்க வேணும். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் போடணும், தேங்காய் விழுது. இதுக்கு தேங்காய் விழுதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா 2 கீத்தளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். அதாவது பின்னாடி ப்ரௌன் கலராக இருக்கும்ல, அது இருக்கக்கூடாது. நம்ம தேங்காய் துருவி இருக்குல்ல, தேங்காய் துருவியில் கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கணும். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விழுது நம்ம ஆட் பண்ணுறதுனால குழம்பு கண்டிப்பாக கசப்பாக இருக்காது. ஈவன் சுண்டைக்காவுமே வந்து கசப்பே இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொன்னேன். ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் அவங்க எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி தேங்காய் விழுது ஆட் பண்ணுவாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா விழுதும் அரைச்சாச்சு, குழம்புமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்க போகிறோம்.
ஆக்சுவலாக தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை போட்டு ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட வந்து கொதிக்க விட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்கும் போது நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எந்த குழம்பு பண்ணாலும் கொதிக்கும் போது உப்பு ஆட் பண்ணுறது நல்லது. நம்ம தனியாக சால்ட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கொதிக்கும் போதே உப்பு போட ட்ரை பண்ணிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சிருக்கோம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதிக்க விட்டுடலாம். அந்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இது. இதெல்லாம் மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சுண்டக்காய் குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.